அனைவருக்கும் ஸ்ரீமதியின் அன்பு வணக்கம். நம்முடைய யூனியூஸ் சேனல் ரொம்ப அழகாக எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துட்டுருக்கு. அதற்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன். யூனியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று இன்றைய கதைக்குள் செல்வோம். சாம்ராட் அசோகா ஒரு நாள் நகர்வலம் செல்கிறார். அப்படி போகும்போது ஒரு துறவியை பார்த்துறாரு. உடனே தன்னுடைய தேர்ந்து இறங்கி மகுடத்தோட அவருடைய காலடியில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவர்கிட்ட ஆசி பெறுறாரு. துறவியும் அவர் ஆசீர்வதிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதை பார்த்த அவர் கூட இருந்த மந்திரிக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம், ஒரு மன குமுறல் உண்டு பண்ணுது. அது அப்படியே போயிட்டு அசோகர்கிட்ட கேட்டுறார், எவ்வளோ நாளைக்கு தான் அதே மனசில் வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன கேட்குறாருன்னா, மாபெரும் அரசர் நீங்கள் போய் ஒரு துறவியோட காலில் விழுறது என்னால் பார்த்துக்கிட்டு சகிக்க முடியல, எனக்கு அது என்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அசோகர் அதுக்கு பதில் சொல்லாமல், எனக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றார். என்ன சொல்லுங்க மகாராஜா அப்படின்னு. உடனே ஒரு ஆட்டோட தலை, ஆடு அதோடைய தலையும், ஒரு சிங்கத்தோட தலையும், ஒரு மனிதனுடைய தலையும் கொண்டுட்டு வா அப்படின்றார். அரசர் சொன்ன உடனே குதிரை மேலே ஏறி அந்த மந்திரி போய் ஒரு ஆடு வெட்டி அதோட தலையையும், காட்டுக்குள்ளே போய் சிங்கத்தை வேட்டையாடி அதோட தலையும், சுடுகாட்டுக்கு போய் இறந்த மனிதனுடைய தலையை எடுத்துகிட்டு வந்து அரசர் முன்னே வைக்கிறார். அரசர் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு போய் எனக்கு விற்றுட்டு வா, அதாவது எங்கேயாவது யாருக்காவது விலைக்கு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மந்திரி மூணுத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியிலேயே ஆட்டோட தலையை ஒருத்தன் வாங்கிக்கிறான் சமைச்சு சாப்பிட்றதுக்காக. சிங்கத்தோட தலையை ஒரு பெரிய பண்ணையார்கிட்ட எடுத்து போய் கொடுக்குறாரு. அவர் விலை கொடுத்து வாங்கி வீட்டில் அதை பதப்படுத்தி தான் வேட்டையாடுறது போல மக்களுக்கு சித்தரிக்கிறதுக்காக அதையும் வாங்கிக்கிறாரு. இந்த மனித தலையை மட்டும் யாருமே வாங்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இவர் எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறாரு, ஆனால் மனித தலையை ஒருத்தரும் வாங்கலை. எடுத்துகிட்டு போய் அசோகர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் சொல்கிற, இந்த வாட்டி காசு வேண்டாம், சும்மா இந்த மனித தலையை கொடுத்துட்டு வா, யாருக்கிட்ட வாங்கிட்டா கொடுத்துட்டு வந்துடு அப்படின்றாரு. இவரும் போய் அதே மாதிரி இது ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்றாரு. அப்பயும் அந்த மனித தலை யாரும் வாங்கலை. ரொம்ப சோகமாக போயிட்டு அந்த மந்திரி அசோகர்கிட்ட, இல்லை ராஜா, இந்த மனித தலை மட்டும் யாரும் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அசோகர் சொல்கிறாரு, இந்த தலை என்பது நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அந்த தலைக்கு எந்த வித மதிப்பும் கிடையாது. ஒரு ஆட்டிற்கோ சிங்கத்திற்கோ கொடுக்கக்கூடிய மதிப்பு கூட இந்த மனித தலைக்கு கிடையாது. அப்பேற்பட்ட மதிப்பற்ற இந்த தலையை நம்ம உயிரோடு வாழும்போதே நம்முடைய பெரியவர்களுடைய காலில் விழுந்து காலில் சிரத்தை சாய்த்து இதற்கு என்ன பண்ணணும், புனிதத்தை உண்டு பண்ணிக்கணும். இந்த தலை வணங்குறது நமக்கு நாமே செய்யக்கூடிய புண்ணியம், நல்ல விஷயம், நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு காரணி அப்படின்னு விளக்குறாரு. இந்த கதையில் நமக்கு சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியவர்களை வணங்குறதுனால நம்ம எந்த விதத்திலும் தாழ்ந்துட மாட்டோம், உயர்ந்து கொண்டே தான் போகும். இது இந்த காலத்து இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் நம்ம சொல்லி வளர்க்கணும். பெரியவர்களை பார்த்தா நீங்கள் சாஷ்டாங்கமாக அவங்களுடைய காடியை தொழணும். அது நம்மளுடைய மனதிற்கும் உடலுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். யூனியூஸ் சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.